இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். முதல்ல ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். நாடு முழுவதும் நேற்று திடீரென்று மின்தடை, குரங்கிய காரணம் என்கிறார் அமைச்சர். பாணந்துறை மின் கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள திடீர் மின்தடை காரணமாக நாடு முழுவதும் நேற்று முற்பகல் 11 மணி முதல் மாலை 4 மணி வரை திடீர் மின் விநியோகத்தில் தடை ஏற்பட்டுள்ளது என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். மின் தடைக்கான காரணம் இன்று அறிவிக்கப்படுமாம். நாடு முழுவதும் நேற்று ஏற்பட்ட மின்தடை தொடர்பான விரிவான தகவல்களை இலங்கை மின்சார சபை இன்று வெளியிடும் என்று அதன் தலைவர் கலாநிதி திலக் சியாம்பலபுத்திய தெரிவித்துள்ளார். மின்தடை குறித்து அறிக்கை கேட்கும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு என்கிறதான ஒரு செய்தி. நுரைச்சோலை மின் நிலையத்திலும் 3 இயந்திரங்கள் செயலிழப்பு. யாழ் நகரில் இளைஞரை கடத்தி ரூபாய் 80 லட்சம் பணம் அபகரிப்பு, 4 சந்தேக நபர்கள் கைது என்கிறதான கட்டப்படப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அந்த செய்தியை பார்க்கலாம். யாழ் நகரில் இளைஞர் ஒருவரை கடத்தி சென்று 80 லட்சம் ரூபாய் பணத்தை அபகரித்த கும்பலை சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு போலீசாரால் கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. வெளிநாடு செல்வதற்காக ஆசைப்பட்ட இளைஞர் ஒருவரிடம் 80 லட்சம் ரூபாய் வரையான பணத்தை வங்கியில் வைப்பிலிட்டு வங்கி அறிக்கை நேரடியாக வந்து தமக்கு மாற்றியுள்ளனர் என்கிறதான அந்த செய்தி தொடர்கின்றது. தமிழரசு வழக்கை முடிவுறுத்தும் முன்மொழிவுகள் நீதிமன்றக்கு. சிரேஷ்ட தமிழ் ஊடகவியலாளர் ராஜநாயகம் பாரதி காலமானார் என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. உள்ளூராட்சி தேர்தல் குறித்து அரசியல் கட்சிகளுடன் பேச்சு, தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர். மாகாண சபை தேர்தல் குறித்து அரசியல் கட்சிகளுடன் பேச்சில் ஈடுபட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி ரயில் நிலையத்துக்கு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க விஜயம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இலங்கைக்கு வருகிறது சீனாவின் உயர்மட்ட குழு. பாலச்சந்திரன் உயிரிழந்த செய்தி கேட்டு மிகுந்த மனவருத்தம் அடைந்தார் மகிந்த, கூறுகிறார் நாமல் ராஜபக்ஷ எம்பி என்கிறதான ஒரு செய்தி. தமிழ் மக்களின் பிரதான எதிர்பார்ப்பு தேசிய பிரச்சனைக்கு தீர்வு காண்பதே. வடக்கு கிழக்கில் உள்ள மக்களின் பிரதான எதிர்பார்ப்பு தேசிய பிரச்சனைக்கு தீர்வு காண்பதாகும் என தேசிய சமாதான பேரவையின் நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி ஜெஹான் பெரேரா தெரிவித்துள்ளார். பழைய பாணியிலேயே அனுரவின் அரசும் ஆட்சி, சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு என்கிறதான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். சட்டமா அதிபருக்கு அரசாங்கம் அழுத்தம், உதய கமப்பில குற்றச்சாட்டு. அரசியல் பழிவாங்கல்களுக்காக அரசாங்கம் நீதி கட்டமைப்பையும் பயன்படுத்துகின்றது. சட்டமா அதிபருக்கு அரசாங்கம் அழுத்தம் பிரயோகிப்பது தெளிவாக விளங்குகின்றது. எதிர்வரும் காலங்களில் பலர் கைதாகலாம் என பிவிதுருகெல உரிமைய கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கமப்பில தெரிவித்துள்ளார். எரிவாயு விலை திருத்தத்துக்கான நிதியமைச்சின் அனுமதி தாமதம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. பாடசாலை அதிபரை கடத்தி சென்று தாக்கி காயப்படுத்திய ஆசிரியர் உட்பட 2 கைது. நீரில் மூழ்கி 2 பலி என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. கிளிநொச்சி வைத்தியசாலையில் சேவைகள் மின்தடையால் பாதிப்பு. பொது போக்குவரத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் கட்டண முறை என்கிறதான ஒரு செய்தி. மீண்டும் கதிரை சின்னத்தில் களமிறங்கும் சுதந்திர கட்சி என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. வெள்ளம் பாதித்த விவசாயிகளுக்கு அரசு 187 மில்லியன் ரூபாய் இழப்பீடு. அவயவங்களை இழந்த மக்களுக்கு மறுவாழ்வு வழங்க விசேட திட்டம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. வவுனியாவில் 380 குடும்பங்களுக்கு உலருணவு பொதி வழங்கிய சீனா. அமிர்தலிங்கத்தின் சிலை திறப்பு விழா என்கிறதான ஒரு செய்தி. இலங்கை போக்குவரத்து சபை வவுனியா சாலையினரின் பணி பரிசரிப்பு கைவிடப்பட்டது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. பெண்ணிடம் நூதன முறையில் பணம் கொள்ளை, 1 கைது. வடக்கில் தென்னை மரத்தில் மட்டுமல்லாது ஏனைய பயிர்களிலும் வெள்ளை தாக்கம். தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரை பற்றி சிங்கள மாணவர்களுக்கு உண்மையை எடுத்து கூற வேண்டும் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்து. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் 3வது மீளாய்வு தொடர்பில் கடந்த நவம்பர் மாதம் இலங்கை அரசாங்கத்தை பிரதிநிதித்துவம் செய்ய அதிகாரிகளுக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஊழியர் மட்ட உடன்பாடுகள் எடுக்கப்பட்டன என்கிறதான அந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. சட்டமா அதிபர் எடுத்துள்ள தீர்மானம் ஏற்புடையதல்ல, MA சுமந்திரன் சுட்டிக்காட்டு.
அரசியல் தீர்வை கைவிட்டால் நாடு பாதாளத்தில் தள்ளப்படும், தமிழ் தலைமைகள் அரசிடம் வலியுறுத்தல். அரசு மாளிகையில் இருந்து வெளியேற மஹிந்தவுக்கு இறுதி எச்சரிக்கை விடுப்பு. அரசாங்க மாளிகையிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வெளியேற வேண்டும் என்பதையே நாட்டு மக்கள் விரும்புகின்றனர் எனவும், எனவே சட்ட நடவடிக்கைக்கு செல்வதற்கு முன்னர் அவர் வெளியேறினால் நல்லது எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் தெரிவித்துள்ளார். மின்தடையால் ரயில் சேவை பாதிப்பில்லை என்கிறதான கட்டப்படப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. 2.5 மில்லியன் தென்னை மரங்கள் பயிரிட திட்டம். தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். கொலை தொடர்பில் 3 கைது. ராஜகிரிய கொலை சம்பவம் தொடர்பாக 3 சந்தேக நபர்கள் நேற்று முன்தினம் வெலிக்கடை போலீஸ் அதிகாரிகளினால் ராஜகிரிய பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். நிதி குற்ற புலனாய்வு பிரிவை மீளவும் நிறுவும் பணிகள் ஆரம்பம். அமைச்சர் ஆனந்த் விஜயபால. நிதி குற்ற புலனாய்வு பிரிவை மீளவும் நிறுவுவதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் தற்போது இடம்பெற்று வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தை மறுவடிவமைப்பு செய்ய தீர்மானம் என்கிறதான ஒரு செய்தி. சுகாதாரத்துறையில் நிலவும் வெற்றிடங்கள் நிரப்பப்படும். சுகாதாரத்துறையில் நிலவும் வெற்றிடங்களை பூர்த்தி செய்வதற்கு அடுத்த மாதத்துக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் தெரிவித்துள்ளார். 6 களஞ்சிய சாலைகள் நேற்று முதல் திறப்பு என்கிறதான ஒரு செய்தி. கொழும்பு மனித புதைகுழியில் மீட்கப்பட்டவை கொலை செய்யப்பட்டவர்களின் எலும்பு கூடுகள் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அரசு பணியாளர்களுக்கான சம்பளம் அதிகரிக்கப்படும். பிரதமர் ஹரணி அமரசூரிய. எதிர்காலத்தில் அரசு பணியாளர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அஸ்விஸ்ம சிறந்தது என ஏற்றுக்கொள்ள முடியாது. சஜித் பிரேமதாசு சுட்டிக்காட்டு. வறுமை நிலை தொடர்பில் எவ்வித புரிதலுமின்றி அஸ்விஸ்ம திட்டத்தின் வெற்றி குறித்து எவ்வாறு தீர்மானிக்க முடியும்? வறுமையை ஒழிப்பதற்கு முன்னர் காணப்பட்ட திட்டங்களை விட அஸ்விஸ்ம சிறந்தது என கூறுவதை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார். சட்டமா அதிபரை பதவி விலக்க சூழ்ச்சி செய்கிறது அனுர அரசு என்கிறதான ஒரு செய்தி. டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை செயற்படுத்த இலங்கை அரசு இணக்கம். இந்திய தூதுவர் சந்தோஷியா பிரதமரை சந்தித்து பேசினார். பிம்ஸ்டெக் பொதுச் செயலாளர் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. நீர்க்கட்டண திருத்தம் இம்மாத இறுதியில். தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது உடைந்து விழும் நிலையில் சாய்ந்தமருது தோனா பாலம் வெறுமனை அழகுபடுத்துவது பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்கிறதான ஒரு செய்தி. தைலாப்பட்டி நூல் வெளியீடு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. ஐஸ் போதைப் பொருளுடன் கைதானவரிடம் விசாரணை. போலி நிறுத்தல் உபகரணங்களை கைப்பற்றல் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. கல்முனை வலய அதிபர்கள் சங்க முப்பெரும் கௌரவிப்பு நிகழ்வு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரிப்பு. மாணவர்கள் கௌரவிப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது கரீபியன் கடலில் நிலநடுக்கம், சுனாமி எச்சரிக்கையால் பதற்றம். கரீபியன் கடலில் நேற்று முன்தினம் 7.6 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதையடுத்து பல நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விமான விபத்தில் சிக்கி 10 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவில் தொடரும் சோகம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும். சீனாவில் நிலச்சரிவு, 30 பேரின் நிலை என்ன என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. ஹொகைன் கொடிய போதைப் பொருள் அல்ல, கொலம்பிய ஜனாதிபதி சொல்கிறார். அமெரிக்காவின் ஒரு பகுதியாக கனடாவை இணைக்க முயற்சி, ட்ரம்பின் நோக்கம் ஆபத்தானது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. சட்டவிரோத குடியேறிகள் 8000 பேர் இதுவரை கைது என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளை பார்க்கலாம். 2வது போட்டியிலும் ஆசி வெற்றி. டெஸ்ட் தொடரை இழந்தது இலங்கை என்கிறதான ஒரு செய்தியும். 78 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அபார வெற்றி என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. குத்துச்சண்டை வீரர் மரணம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இந்தியாவை வீழ்த்துவதே எமது உண்மையான பணி, பாகிஸ்தான் பிரதமர் தெரிவிப்பு என்கிறதான செய்திகள் விளையாட்டு செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம். இந்திய மீனவர்கள் 14 பேர் நேற்று அதிகாலை கைது என்கிறதான ஒரு செய்தி. யோஷித ராஜபக்ஷ கைது அரசியல் பழிவாங்கல் அல்ல, நீதியமைச்சர் ஹர்ஷன நாயக்கார விளக்கம். நாங்கள் யாரையும் அரசியல் ரீதியாக பழிவாங்க விரும்பவில்லை. நாங்கள் யோசித ராஜபக்ஷவை கைது செய்த போது சமூக ஊடகங்களில் ஏராளமான பொய்யான கதைகள் உருவாக்கப்பட்டன என்று நீதியமைச்சர் ஹர்ஷன நாயக்கார தெரிவித்துள்ளார். போதை மாத்திரைகளுடன் யாழில் ஒருவர் கைது என்கிறதான ஒரு செய்தி. வெளிநாட்டு பணமனுப்பல் 17% அதிகரிப்பு. கஞ்சா செடிகளுடன் சந்தேக நபர் கைது என்கிறதான ஒரு செய்தி. தொலைபேசிய சின்னம் சஜித் தரப்பு திட்டவட்டம் என்கிறதான ஒரு செய்தி. துப்பாக்கியுடன் மாயமான போலீஸ் உத்தியோகத்தர். போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் அவரது T56 துப்பாக்கியுடன் காணாமல் போயுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது.
குறித்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. யாழ் பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாகத்தில் கிறிஸ்தவ தேவாலயம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. திசை காட்டிக்கு வாக்களித்த மக்கள் கடும் விரக்தி நிலை, திலீப் ஜெயவீர சுட்டிக்காட்டு. 43 எம்பிக்கள் பெற்றுக்கொண்ட நட்டஈட்டை மீளப்பெற வேண்டும் என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி நாளிதழ் இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக திடீர் மின்வெட்டால் நாடு ஸ்தம்பிதம், நாடு முழுவதும் நேற்று 5 மணி நேர மின்வெட்டு, மின்தடையால் வைத்தியசாலை சேவைகள் பாதிப்பு, நீர் விநியோகம் பாதிப்பு, ரயில் போக்குவரத்து பாதிப்பு, மின்தடைக்கு குரங்கே காரணம் என்று அந்த தலைப்பு செய்தி தொடர்ந்து செல்கிறது. பாணந்துறை உப மின் கட்டமைப்பில் ஏற்பட்ட திடீர் மின்தடை காரணமாக நாடு முழுவதும் நேற்று பகல் 11 மணி முதல் மாலை 4 மணி வரை திடீர் மின் விநியோகம் தடை ஏற்பட்டது. பாணந்துறை கிரித்துணை மின் நிலையத்துடன் குரங்கு மோதியதால் நாடளாவிய ரீதியில் மின்தடை ஏற்பட்டது என மின்சக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. நேற்று குரங்கு ஏற்படுத்திய விபத்து காரணமாக பாணந்துறையில் ஏற்பட்ட மின் விபத்து காரணமாக நாடு முழுவதும் மின் தடை ஏற்பட்டது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதே போல மக்களை வாழ வைக்க முடியாத அரசே நாட்டில் தற்போதுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித், நாட்டு மக்களை வாழ வைக்க முடியாத அரசாங்கமே தற்போது காணப்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டியிருக்கிறார் என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக 14 இந்திய மீனவர்கள் மன்னாரில் கைது என்ற செய்தி, அரசு மீது மக்கள் விரக்தி அடைந்துள்ளனர், திலீப் ஜெயவீர எம்பி தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல யாழ் பல்கலைக்கழக பேரவை உறுப்பினர்களை பதவி விலகுமாறு கடிதம், யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேரவை உறுப்பினர்களை பதவி விலகுமாறு பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு தலைவர் கடிதம் மூலம் கேட்டுக்கொண்டுள்ளார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. யாழில் இளைஞனை கடத்தி ரூபாய் 80 லட்சம் கொள்ளை, பெண் உட்பட 4 கைது, கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் மீட்பு என்ற செய்தியும், எமிரேட்ஸுக்கு ஜனாதிபதி இன்று விஜயம், ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா என்று பயணிக்கிறார் என்ற செய்தியும், கெகலிய பெற்ற நட்டகீட்டை வைத்து கிளிநொச்சியை அபிவிருத்தி செய்திருக்கலாம் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க. நேற்றைய தினம் கிளிநொச்சிக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கெகலிய நம்புகளை பெற்றிருக்கக்கூடிய பணத்தின் மூலம் கிளிநொச்சி அபிவிருத்தி செய்திருக்கலாம் என்றவாறு தனது கருத்துக்களை தெரிவித்தார் என்ற செய்தியும், 20 போதை மாத்திரைகளுடன் ஜாலில் ஒருவர் கைது என்ற செய்தியும் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். உட்பக்க செய்திகளுக்குள் 43 எம்பிக்களுக்கு ரூபாய் 122 கோடி இழப்பீடு வழங்கியமை ரணில் தனது ஜனாதிபதி பதவியை தக்க வைக்க வழங்கிய லஞ்சமாகும், அமைச்சர் நலிந்த ஜெயதிச. அறகலைய போராட்டத்தின் போது வீடுகள் சேதமடைந்த 43 முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ரூபாய் 122 கோடி இழப்பீடு வழங்கியமை ரணில் விக்ரமசிங்க தனது பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தன்னுடன் இருந்தவர்களுக்கு அரச திரைசேரியில் இருந்து பெற்றுக் கொடுத்த லஞ்சமாகவே இதனை பார்க்க வேண்டியுள்ளது என சுகாதார மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கிறார். பேராதனையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டதுடன் அவர் மேலும் தெரிவித்ததாவது, நட்டஈடு வழங்கப்பட்ட காலப்பகுதியில் அந்த பகுதிக்குரிய பிரதேச செயலர்கள் மதிப்பீட்டாளர்கள் பாராளுமன்றத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். அப்போதைய ஆளுங்கட்சியின் பிரதம கொறடாவாக இருந்த பிரசன்ன ரணதுங்கவினால் கடிதம் அனுப்பப்பட்டு பாராளுமன்றத்திற்கு அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர். அங்கு சென்றிருந்த அதிகாரிகள் அப்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்ததுடன் அவர்களுக்கு அந்த காலப்பகுதியில் அதிகமாக மதிப்பீடு செய்யுமாறு அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டுள்ளது. நமது நாட்டில் பேரிடர் ஒன்று ஏற்படுமானால் ஒரு நபருக்கு அதிகபட்சமாக 25 லட்சம் ரூபாவையே வழங்க முடியும். உண்மையில் அந்த தொகை கிடைப்பதில் சிரமம் உள்ளது. ஆனால் அந்த காலப்பகுதியில் முறையாக நட்டகீட்டை பெற்றுக்கொள்வதில் முறைமை ஒன்று இருக்கவில்லை. ஆனால் ரணில் விக்ரமசிங்க சட்டத்திட்டங்களை மாற்றி தேவையான வகையில் நட்டகீட்டை பெற்றுக்கொள்வதற்கான முறைமையை உருவாக்கியுள்ளார். இங்கு சில பிரச்சனைகள் உள்ளன. 43 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 5 லட்சம் முதல் 980 லட்சம் வரை நட்டகீட்டை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நட்டகீட்டை மாத்திரமல்ல, சில நிறுவனங்களிடமிருந்து காப்புறுதிகளையும் பெற்றுள்ளனர். நாம் வெளியிட்ட பெயர் பட்டியலில் யார் காப்புறுதிகளை பெற்றுக் கொண்டுள்ளனர் என்பதை காப்புறுதி நிறுவனங்கள் நாட்டு மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். அடுத்ததாக அவர்களது அசையும் அசையா சொத்துக்கள் 800 தொடக்கம் 900 லட்சமாக இருந்தால் அவர்களது சொத்துக்கள் தொடர்பிலான அறிக்கைகளை பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதே போல நல்லூர் தென்திசை நுழைவாயில் நாளை திறப்பு. நல்லூர் கந்தசுவாமி கோயிலின் தென்திசையில் நல்லூர் கைலாச பிள்ளையார் கோயிலுக்கு அண்மையாக அமைக்கப்பட்ட நுழைவாயில் வளைவு தைப்பூசமாகிய நாளை செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12 மணிக்கு திறந்து வைக்கப்பட உள்ளது என்ற செய்தியும்
மூத்த பத்திரிகையாளர் பாரதி காலமானார். மூத்த பத்திரிகையாளர் ராஜநாயகம் பாரதி நேற்று காலமானார். அவருக்கு வயது 62 என்ற செய்தியும், அனுர அரசின் 2025 பட்ஜெட் நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும், IMF நிபந்தனை என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல அருள்மிகு இணிவில் கந்தசுவாமி கோவில் உலக பெருமஞ்ச திருவிழா என்று நாளைய தினம் இடம்பெறக்கூடிய உலக பெருமஞ்ச திருவிழா தொடர்பான செய்திகளும், வலம்புரியுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் இந்துக்களின் சமரில் வெற்றியீட்டியது யாழ் இந்து என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், பிரபல குத்துச்சண்டை வீரர் 28வது வயதில் உயிரிழப்பு. போட்டியின் போது காயமடைந்த அயர்லாந்தை சேர்ந்த பிரபல குத்துச்சண்டை வீரரான ஜான் ஹூனி சிகிச்சை பலனின்றி தனது 28வது வயதில் நேற்று முன்தினம் உயிரிழந்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதே போல நடப்பாண்டில் 2.5 மில்லியன் தென்னைகளை பயிரிட திட்டம். நடப்பாண்டில் 2.5 மில்லியன் தென்னை பயிர்களை பயிரிட தெங்கு பயிர்ச்செய்கை சபை திட்டமிட்டுள்ளது என்ற செய்தியும், சுகாதார பணியாளர்களை உள்ளிருக்க நடவடிக்கை வெற்றிடங்கள் விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என்கிறார் அமைச்சர் நலிந்த என்ற செய்தியும், அரச பணியாளர்களுக்கான சம்பளம் அதிகரிக்கப்படும், அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டணியினரான சந்திப்பில் பிரதமர் தெரிவிப்பு என்ற செய்தியும், அரச பணியாளர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார். பிரதமர் மற்றும் அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டணியினரிடையே நேற்று முன்தினம் அலரி மாளிகையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இதனை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக பயிர் சேதங்களுக்கு இதுவரை 184 மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கி வைப்பு கமநல விவசாயிகள் காப்புறுதி சபை தெரிவிப்பு. கடந்த வருடம் நவம்பர் மாதம் வெள்ளப்பெருக்கு காரணமாக பெரும்போகத்தில் ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்கு 184 மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கியுள்ளதாக கமநல மற்றும் விவசாயிகள் காப்புறுதி சபை தெரிவித்திருக்கிறது என்ற செய்தியும், இலவை பார்த்தது போல யாழ் பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாகத்தில் தேவாலயம் திறந்து வைப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. எரிவாயு விலையில் திருத்தம் அடுத்த வாரத்துக்குள் முடிவு என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல வெளிநாட்டு செய்திகளுக்குள் சொந்த மக்களை கொன்று குவித்த இஸ்ரேல் அம்பலமானது உண்மைகள். இஸ்ரேல் எல்லையில் ஹமாஸ் படைகள் நடத்திய தாக்குதலின் போது மிக மோசமாக சொந்த மக்களையே பழிவாங்கும் ஹனிபல் டிரெக்டிவ் என்ற நடவடிக்கையை முன்னெடுத்ததாக முன்னாள் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் ஹேலண்ட் ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்று அந்த வெளிநாட்டு செய்தியும், சிலியில் பரவும் காட்டுத்தீ அவசர நிலை பிரகடனம். கனடா மீது ட்ரம்பின் ஆசை உண்மையானது. ட்ரூடோ அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் உண்மையாகவே கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்க விரும்புகிறார். அவரின் இந்த ஆசை உண்மையானது என கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வர்த்தக சமூகத்தினர் மத்தியில் தெரிவித்திருக்கிறார் என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது. அதே போல கனடாவை உளவு பார்க்கும் சீனா கனடாவின் குற்றச்சாட்டால் பரபரப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக துரோணரின் கேள்வியும் அருச்சுனரின் பதிலும் என்று தையிட்டி விகாரை தொடர்பாக அந்த ஆசிரியர் தலையங்கமும் 43 எம்பிக்கள் 122 கோடி ரூபாய் இழப்பீடு பெற்றுக்கொண்டமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு. 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நாட்டில் ஏற்பட்ட வன்முறையின் போதும் தமது வீடுகள் மற்றும் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டதாக தெரிவித்து 43 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 122 கோடி ரூபாய் இழப்பீடு பெற்றுக்கொண்டமை தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மோதல், இருவர் வைத்தியசாலையில் அனுமதி. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ பீட மாணவர்களிடையே நேற்று ஏற்பட்ட மோதலில் 2 மாணவர்கள் காயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்று புதுமுக மாணவர்களின் வரவேற்பு நிகழ்வு நடைபெற்றது. இதன்போது 3ஆம் மற்றும் 4ஆம் ஆண்டு மாணவர்களிடையே முருகன் நிலை ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியது. இதன்போது ஏற்பட்ட மோதலில் 2 மாணவர்கள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்று அந்த செய்தி. மாவைக்கந்தனுக்கு தைப்பூச பால்குட பவனி, சட்டவிரோத தங்க நகைகளுடன் 2 அதிரடி கைது என்ற செய்தியும், நாடு முழுவதும் மின்தடை, பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிக்கை கோர நடவடிக்கை, கோண்டாவிலில் யோகா பயிற்சிகள் ஆரம்பம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இறுதிப்பக்க செய்திகளாக இந்திய மீனவர்களது உடைமைகள் ஏலத்தில் விற்றது பருத்தித்துறை நீதிமன்றம். இலங்கை கடற்பரப்புக்குள் சட்டவிரோதமாக எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்டு நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட மீன்பிடி படகு மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் என்பன பருத்தித்துறை நீதிமன்ற வளாகத்தில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை பகிரங்க ஏலம் மூலம் 5,60,100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது என்ற செய்தியும், மின்பிறப்பாக்கியிலிருந்து வெளியான புகையை சுவாசித்த 4 வைத்தியசாலையில் என்ற செய்தியும், கடந்த அரசின் கவனக்குறைவான திட்டமே மின்வெட்டுக்கு காரணம் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி என்ற செய்தியும் வலம்புரியினுடைய இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழோடு இணைந்திருப்போம். உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். நல்லிணக்க விவகாரங்களில் தலையை கொடுக்கும் சீனா. இலங்கை வருகிறது உயர்மட்ட குழு, டில்லியில் ஆதிக்கத்தை குறைக்கும் முயற்சி. இலங்கையின் இனப்பிரச்சினை விவகாரம் மற்றும் நல்லிணக்க முன்னெடுப்புகளில் டில்லியே இதுவரை கூடுதலாக பங்களித்து வரும் நிலையில் அவற்றிலும் சீனா தன்னை புகுத்திக் கொள்ளும் முயற்சிகளை ஆரம்பித்துள்ளது என்று ராஜதந்திர வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகின்றது என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். சித்திரை புத்தாண்டுக்கு முன் உள்ளாட்சி தேர்தல் நடக்காது.
உள்ளூராட்சி சபை தேர்தலை சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் நடத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டிருந்தாலும் அதற்கான சக்திகள் இல்லை என்று அரசியல் வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகின்றது என்கிறதான இந்த செய்தி தொடர்கின்றது. நாடு முழுவதும் நேற்று 5 மணி நேர மின்தடை, மக்களின் இயல்பு வாழ்வு பாதிப்பு, குரங்கால் வந்த வினயா என்கிறதான வினாக்குறியுடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மின்தடை ஏன், அறிக்கை தேவை. நாடளாவிய ரீதியில் நேற்று ஏற்பட்ட மின்தடை தொடர்பில் அறிக்கை கோருவதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. மின்தடை விரிவான தகவல்கள் இன்று என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. யாழ் நகர பகுதியில் வைத்து இளைஞனை காரில் கடத்தி 80 லட்சம் ரூபாய் கொள்ளை, பட்டப்பகலில் பதற வைத்த சம்பவம், பெண் உட்பட 4 கைது என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மூத்த ஊடகவியலாளர் பாரதி மாரடைப்பால் காலமானார். போதை மாத்திரை இளைஞன் கைது என்கிறதான ஒரு செய்தி. அரகலிய காலசேத நஷ்டஈடு கெகலியவுக்கு கொடுத்ததை மக்களுக்கு கொடுத்திருக்கலாம், கிளிநொச்சியில் தெரிவித்தார் பிமல் என்கிறதான இந்த செய்தி. இலங்கை தமிழரசு கட்சிக்கு எதிரான வழக்கை முடிவுக்கு கொண்டு வர வரைவு இணக்க நியதி சமர்ப்பிப்பு, கட்சியின் பதில் தலைவர் செயலாளருக்கு ஸ்ரீதரன் எம்பி கடிதம் என்கிறதான இந்த செய்திகள் முதற்பக்க செய்திகளாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். பயங்கரவாதத்தை எதிர்க்க இலங்கைக்கு முழு ஆதரவு, இந்திய தூதுவர் சந்தோஷியா தெரிவிப்பு. இலங்கையால் மேற்கொள்ளப்படும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா நிபந்தனையற்றதும் அசைக்க முடியாதமான ஆதரவை வழங்கும் என்று இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷியா தெரிவித்துள்ளார். சிங்களவர்களே இனத்தை பெருக்குங்கள் கூறுகிறார் சீலரத்ன தேரர் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இழப்பீடு பெற்ற எம்பிக்கள் விசாரணைகள் ஆரம்பம். தரிசன யாத்திரையின் போது புலனாய்வாளர்கள் அச்சுறுத்தல் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மாகாண சபை தேர்தல் பற்றி அரசியல் கட்சிகளுடன் பேச்சு, தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவிப்பு. காலவரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை வெகு விரைவில் நடத்த வேண்டும். அந்த வகையில் மாகாண சபை தேர்தல் குறித்து அரசியல் கட்சிகளுடன் பேச்சு நடத்தியுள்ளோம் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் குறித்து வினவிய போதே அவர் இதனை தெரிவித்தார் என்கிறதான இந்த செய்தி தொடர்கின்றது. 14 இந்திய மீனவர்கள் மன்னாரில் கைது. இலங்கை கடற்பகுதிக்குள் புகுந்து மன்னாருக்கு வடக்கே எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 14 இந்திய மீனவர்கள் நேற்று கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்கிறதான இந்த செய்தி தொடர்கின்றது. மோட்டார் சைக்கிள் விபத்து, இளைஞர்கள் படுகாயம். பண்டாரநாயக்க விமான நிலையம் மறுவடிவமைப்பு. இலங்கைக்கு வருகை தருமாறு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதனால் பயணிகளின் வசதிகளை மேம்படுத்துவதற்காக பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் வரவேற்பு பீடத்தில் மறுவடிவமைப்புகள் செய்யப்பட்டுள்ளன என்கிறதான இந்த செய்தி தொடர்கிறது. மூதாட்டியிடம் கொள்ளை, சந்தேக நபர் கைது. வட்டுக்கோட்டையில் வயோதிப பெண்ணொருவரிடம் நூதன முறையில் பணம் கொள்ளையடித்து சென்ற சந்தேக நபர் வட்டுக்கோட்டை போலீசாரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். சாவகச்சேரி மருத்துவமனையில் மருத்துவ நிபுணர்களுக்கு தங்குமிட வசதிகள் இல்லை. சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் மருத்துவ நிபுணர்களுக்கான தங்குமிட வசதியின்மையினால் மருத்துவ நிபுணர்கள் யாழ்ப்பாணம் சென்று வரும் நிலை காணப்படுகின்றது என்று மருத்துவமனை நிர்வாகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்திய மீன்பிடி படகுகள் ஏலத்தில் விற்பனை. இலங்கை கடற்பரப்புக்குள் சட்டவிரோதமாக எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட போது பறிமுதல் செய்யப்பட்ட மீன்பிடி படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் என்பன பருத்தித்துறை நீதிமன்ற வளாகத்தில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை பகிரங்க ஏலம் மூலம் விற்பனை செய்யப்பட்டுள்ளது என்கிறதான அந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. 5 நாட்களில் 44,293 சுற்றுலாவிகள் என்கிறதான ஒரு செய்தி. யாழ் இந்தியா இடையே கூடுதலான விமான சேவை, இண்டிகோ ஏர்லைன்ஸ் முயற்சி. யாழ்ப்பாணத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையில் அதிகளவான விமான சேவைகளை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. துப்பாக்கியுடன் துபாய் சென்ற போலீஸ் கான்ஸ்டபிள். கல்கசை போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் துப்பாக்கி மற்றும் பல தோட்டாக்களுடன் தலைமறைவாகியுள்ளார். இது தொடர்பில் நடத்தப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர் நேற்று முன்தினம் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து துபாய்க்கு சென்றுள்ளார் என தெரிய வந்துள்ளது. டாலர் வருவாய் ஜனவரி உயர்வு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. 2.5 மில்லியன் தென்னைகளை இவ்வாண்டு பயிரிட திட்டம். பொது போக்குவரத்து மின்னணு கட்டண முறை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கின்ற போது காற்றாலை மின் உற்பத்தி சுற்றாடல் தாக்கம் மதிப்பீடு. பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வேரவில் பகுதியில் அமைக்கப்படவுள்ள 204 மெகாவாட் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் மற்றும் கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவில் 100 மெகாவாட் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் ஆகியவற்றின் சுற்றாடல் தாக்க மதிப்பீடு தொடர்பில் கடந்த வியாழக்கிழமை கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் ஆராயப்பட்டது என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கொடுப்பனவு தரவில்லை. வவுனியா போக்குவரத்து சபை சாலை
பணி புறக்கணிப்பு என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. வெள்ளை தாக்கம் தடுக்க நடவடிக்கை என்கிறதான ஒரு செய்தி, இடர் நிவாரணம் கலந்துரையாடல் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. மகளிர் தின போட்டிகள் விண்ணப்பங்கள் கோரல் என்கிறதான ஒரு செய்தி. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது பயங்கரவாதத்தை எதிர்க்க இலங்கைக்கு முழு ஆதரவு, இந்திய தூதுவர் சந்தோஷ் யா தெரிவிப்பு. இலங்கையால் மேற்கொள்ளப்படும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா நிபந்தனையற்றதும் அசைக்க முடியாதுமான ஆதரவை வழங்கும் என்று இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் யா தெரிவித்துள்ளார். திடீர் மின்தடையால் நோயாளர்கள் பாதிப்பு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. சதோசவில் அரிசி விலை குறைப்பு என்கிறதான செய்திகள் இன்றைய உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு செய்தியாக ஏனைய பத்திரிகைகளைப் போலவே திடீர் மின்வெட்டு, முடங்கியது நாடு, வளமைக்கு திரும்பிய பின் மீண்டும் மின்வெட்டு, நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் இயந்திரங்கள் கோளாறு, கடந்த அரசாங்கமே மின்வெட்டுக்கு காரணம், மின்சக்தி அமைச்சர், நாடு முழுவதும் அடுத்தடுத்து மின்வெட்டால் மக்கள் அந்தரிப்பு, தொழில்துறைகள் பாதிப்பு என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. நாடு முழுவதும் நேற்று காலை 11:23 மணி தொடக்கம் சுமார் 5 மணித்தியாலங்கள் கடந்து மின் விநியோகம் தடைப்பட்டது. மின் விநியோகம் சீர் செய்யப்பட்டதாக கூறப்பட்டதன் பின்னர் நாட்டின் பல பகுதியில் 2வது தடவையாக மின் விநியோகம் தடைப்பட்டது. இதனால் நாடு முழுவதும் மக்கள் நேற்று பல்வேறு இன்னல்களை சந்தித்தார்கள் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. திடீர் மின்வெட்டு குரங்குதான் காரணமாம் என்ற செய்தியும், மின்வெட்டு குறித்து முழுமையான தகவல்கள் இன்று வெளியிடப்படும், கெகலிய பெற்ற இழப்பீட்டு பணத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தை அபிவிருத்தி செய்திருக்கலாம் என்ற செய்தியும், யாழ் நகரில் இருந்து இளைஞரை கடத்தி 80 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை, பெண் உட்பட 4 பேர் கைது என்ற செய்தியும், தையிட்டி போராட்டத்துக்கு எதிராக தடை உத்தரவு பெற போலீசார் முயற்சி, யாழ் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் கைகலப்பு, 2 வைத்தியசாலையில் என்ற செய்தியும், யாழ்ப்பாணம் பெங்களூரு இடையில் விமான சேவை இண்டிகோ நிறுவனம் அறிவிப்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது. அதே போல பேருந்தில் கசிப்பு கடத்தியவர் கைது, முல்லைத்தீவில் இருந்து 25 லிட்டர் கசிப்பினை பயணிகள் பேருந்தில் யாழ்ப்பாணத்திற்கு சட்டவிரோதமாக கடத்தி வந்தவர் சாகவச்சேரி போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும், போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் கைது, யாழ் கொழும்புத்துறை வளன்புரம் பகுதியில் போதை மாத்திரை வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த இளைஞர் ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று காணப்படுகிறது. அதே போல மூத்த பத்திரிகையாளர் பாரதி நேற்று காலமானார். தினக்குரல் வார பதிப்பு, தினக்குரல் ஆன்லைன் ஆகியவற்றின் முன்னாள் பிரதம ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ராசநாயகம் பாரதி தனது 63வது வயதில் காலமானால். தினக்குரல் முன்னாள் உதவி ஆசிரியரான தேவகியின் துணைவரான பாரதி ஒரு பிள்ளையின் தந்தையும் ஆவார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. இதுதான் தினக்குரல் நாளினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு இன்று பயணமாகும் ஜனாதிபதி அனுர என்ற செய்தியும், வீட்டு வளவுக்குள் நுழைந்து மோட்டார் சைக்கிள் திருட்டு என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல உலக பெருமஞ்சம் இணைவில் கந்தசுவாமி கோவில் காலம் 11/2/2025 செவ்வாய்க்கிழமை பால்குட பவனி காலை 6 மணி இணைவில் மெர்ராமடம் பல்லப்ப வைரவர் ஆலயத்திலிருந்து ஆரம்பமாகும் என்று தைப்பூச விழா தொடர்பான செய்திகளும் இங்கே காணப்படுகிறது. அதே போல வடக்கு கிழக்கில் போரால் அவயங்களை இழந்தோருக்கும் முப்பரிமாண செயற்கை அவயங்கள் என்ற செய்தியும், வில் எம்பியின் வில்லங்க பேச்சும் விதண்டாவாதமும் என்று தினக்குரனுடைய ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. அதே போல சட்டவிரோத நெல் கொள்வனவு, போலி திராசுகள் கைப்பற்றல், மட்டக்களப்பில் சம்பவம் என்ற செய்தி, வவுனியா இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் நேற்று பணி பகிஷ்கரிப்பு, பேச்சுவார்த்தையின் பின் கைவிடப்பட்டது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. அதே போல வடக்கு விவசாயம் பொருளாதாரம் அபிவிருத்திக்கு சீனா உதவும், சீன தூதரக பிரதானி சூ என்வை என்ற செய்தி, வடக்கு மாகாணத்தின் விவசாய அபிவிருத்திக்கு மட்டுமல்லாது பொருளாதார முன்னேற்றத்துக்கும் சீனா தொடர்ந்தும் உதவும் என சீன தூதரகத்தின் பிரதானி சூ என்வை தெரிவித்திருக்கிறார். அதே போல சீனாவின் சகோதர பாசம் திட்டத்தில் முல்லைத்தீவில் உலருணவு பொதிகள் வழங்கி வைப்பு என்ற செய்தியும், நல்லூர் அலங்கார வளைவு திறந்து வைப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல மன்னாகண்டல் ஆத்தாக்க பாடசாலை பாரிய வளப்பற்றாக்குறையுடன் தீர்த்து வைக்குமாறு பாடசாலை சமூகம் கோரிக்கை, பாரிய வளப்பற்றாக்குறையுடன் செயற்படும் மன்னாகண்டல் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையின் பௌதீக வளப்பற்றாக்குறை உள்ளிட்ட பிரச்சனைகளை தீர்த்து வைக்க நடவடிக்கை எடுக்குமாறும் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனிடம் பாடசாலை சமூகத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒட்டுசுட்டான் பகுதியில் நேற்று அவர் நடத்திய குறைகள் சந்திப்பிலேயே மேற்கண்ட நடவடிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. சட்டவிரோத மீன்பிடியை தடுக்க நடவடிக்கை எடுங்கள், கடத்தொழில் அமைச்சரிடம் கோரிக்கை, இந்நிலையில் கந்தசுவாமி ஆலய தைப்பூச மஞ்ச திருவிழா என்ற செய்தியும், தும்பளை லூத்து மாதா ஆலய வருடாந்த திருவிழா என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதுபோல தினக்குரலுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் பேருந்து லொரி கோர விபத்து, 41 பேர் பரிதாப பலி, மெக்சிகோவில் பயங்கரம் என்ற செய்தி, புதினை முட்டாளென விமர்சித்த ரஷ்யாவின் பாடகர் மரணம் என்ற செய்தியும், மாயமான அமெரிக்க விமானம் விபத்தில் சிக்கி 10 பேர் பலி என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல
கனடா அமெரிக்கா இணைப்பு ட்ரம்பின் ஆசை வரும் பொய் வாய் வார்த்தை அல்ல என்ற செய்தியும், பாகிஸ்தானில் சர்வாதிகாரத்தை திணிக்க திட்டம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல யுஎஸ்ஐ பணியாளர் நீக்கம், ட்ரம்ப் முயற்சிக்கு நீதிமன்றம் தடை என்ற செய்தி, அமெரிக்க அரசியல்வாதி இந்தியா வர விசா மறுப்பு என்ற செய்தியும், புதின் ட்ரம்ப் தொலைபேசியில் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த பேச்சு என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளுக்குள் தினக்குரலிலே காணப்படுகிறது. அதேபோல உள்நாட்டு செய்திகளுக்குள் பாலச்சந்திரன் மரணத்தால் மனமுடைந்தாராம் மகிந்த, இப்படி சொல்கிறார் நாமல் என்ற செய்தி, தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனது இளைய மகன் பாலச்சந்திரன் உயிரிழந்த செய்தி கேட்ட முன்னாள் ஜனாதிபதி எனது தந்தையுமான மஹிந்த ராஜபக்ச மிகவும் மனவருத்தம் அடைந்தார் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சமூக ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிட்ட வகையில் பிரபாகரனின் மகனது மரணச் செய்தி அதிகாலையில் கிடைக்கப்பெற்றது. இந்த செய்தியை கேட்டு எனது தந்தை மிகவும் மனவருத்தம் அடைந்தார். எனது தந்தை மிகவும் கவலை அடைந்து நான் பார்த்த சந்தர்ப்பம் இது. அதிகாலையில் வந்த அந்த தொலைபேசி செய்தி தொடர்பில் இன்றும் எனக்கு நினைவிருக்கின்றது. பிரபாகரனின் இளைய மகன் போரில் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை என்பதால் எனது தந்தை மிகவும் மனவருத்தம் அடைந்தார். இந்த மரணம் வேண்டுமென்றே செய்யப்பட்ட ஒன்று அல்ல, தவறுதலாக நடந்தது. பிரபாகரனின் மகன் வேண்டுமென்றே கொல்லப்பட்டார் என சில கதைகளை உருவாக்கியுள்ளனர். உண்மை அதுவல்ல, இது தவறுதலாக நடந்த விடயம் என்பது கூட பின்னர் தான் தெரிய வந்தது. போர்க்காலத்தின் போது எனது தந்தை மிகவும் மனம் வருந்திய சம்பவம் இதுவாகத்தான் இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சுயாதீனத்தை உறுதிப்படுத்துங்கள், சட்டத்திறனிகள் சங்கம் ஜனாதிபதிக்கு கடிதம், குற்றவியல் விவகாரங்களில் சட்டமா அதிபரால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் அமைச்சர்கள் உள்ளடங்களாக அரசியல் தரப்புகளால் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்படக்கூடாது என்று அந்த செய்தியும், காட்டு யானைகள் அட்டகாசம், வீடு பயிர்கள் முற்றாக நாசம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. 4 ஏக்கர் கஞ்சா தோட்டத்தில் 100,000 செடிகள் அழிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல கல்வியை மாற்றுவோம், இலங்கையை மாற்றுவோம், புதிய கல்வி சீர்திருத்த கலந்துரையாடல் 2026ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட உள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்த கலந்துரையாடல் கல்வி அமைச்சு, தேசிய கல்வி நிறுவனம், பரீட்சைகள் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் கல்வி கொள்கை குழுவின் பிரதிநிதிகளுடன் நேற்று முன்தினம் அலரி மாளிகையில் நடைபெற்றது என்ற செய்தியும், இலங்கைக்கு வரும் சீனாவின் உயர்மட்ட அதிகாரிகள் குழு நாடு முழுவதும் விஜயம் செய்ய உள்ளனர் என்ற செய்தியும், தங்க நகைகளுடன் 2 பேர் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல சண்டிலிபாய் சீரணி திருவருள்மிகு சீரணி ஸ்ரீ நாகபூஷணி அம்பாள் தேவஸ்தான மகா கும்பாபிஷேக விஞ்ஞாபனம் 2025 என்று அந்த கும்பாபிஷேகம் தொடர்பான செய்தியும் புலந்திருக்கிறது. கட்டுரை ஒன்று இங்கே புலந்திருக்கிறது. பரமேஸ்வரன் அவர்களுடைய கட்டுரை, தைப்பூச திருநாளும் இணுவை பெருமஞ்ச விழாவும் என்று இணுவில் பெருமஞ்சத்தினுடைய தைப்பூச நாள் அந்த நன்னாள் செயற்பாடுகள் இருந்த கட்டுரை ஒன்று. அதே போல தினக்குறளுடைய ஆசிரியர் தலையங்கமாக ஆமாம் மின்தடைக்கு குரங்குகள் தான் காரணம் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும், இம்முறை தேர்தலில் கோமாளி ஒன்று நாடாளுமன்ற பிரவேசம், அர்ச்சுனாவை தாக்கிய இளங்குமரன் எம்பி, தமிழர்களின் மதிப்பை சீர்குலைப்பதற்கு கோமாளி ஒன்று நாடாளுமன்றத்துக்கு வந்துள்ளது என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாநாதன் இளங்குமரன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் அவர் தனது முகப்புத்தக கணக்கில் இட்டுள்ள பதிவிலேயே குறிப்பிட்டிருக்கிறார். அவர் மேலும், இவ்வுலகில் தமிழர்களுக்கு என தனி மதிப்பு உள்ளது, அந்த மதிப்பை சீர்குலைப்பதற்கு அவ்வப்போது துரோகிகளும் கோமாளிகளும் வந்து செல்வது வழமை. அப்படித்தான் இம்முறையும் கோமாளி ஒன்று நாடாளுமன்றத்துக்கு வந்துள்ளது. பிரதேசவாதம் பேசி தமிழர்களை பிரித்தாள்வதற்காக கைக்கூலியாக வந்துள்ள இந்த நபர் கத்தரி தோட்டத்து வெறிலிகளை பற்றி கதைப்பது வெட்கக்கேடாகும். இலங்கையில் வாழும் அனைத்து மக்களுக்கும் சம உரிமை உள்ளது, எவரும் 2ஆம் தர பிரஜைகள் அல்லர் என்ற நிலைப்பாட்டிலேயே தேசிய மக்கள் சக்தி உள்ளது. நாட்டில் வாழும் அனைத்து இன மக்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய கட்சி தான் தேசிய மக்கள் சக்தி. மாற்றம் வேண்டும் என்பதற்காக யாழ் மக்களும் எமக்கு அமோக ஆதரவை வழங்கியுள்ளனர். இந்த மக்கள் ஆணையை புரிந்து கொள்ள பக்குவம் இல்லாத அரசியல் கோமாளி தற்போது விமர்சன அரசியலை முன்னெடுத்து வருகின்றது. சமூக வலைதளங்களில் பிரபல்யம் அடைவதற்காக வீர வசனங்களை பேசி தன்னையும் தன்னை சூழவுள்ள ஒரு சிலரை பற்றி மட்டுமே பேசும் கோமாளிகள் எல்லாம் தலைவர்கள் ஆக முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று பதிவிட்டிருக்கிறார் என்று அந்த செய்தியும், தையிட்டி போராட்டத்துக்கு இபிடிபி ஆதரவளிக்கும் டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குறளுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் இலங்கையை சுருட்டியது ஆஸ்திரேலிய அணி, டெஸ்ட் தொடர் ஆஸ்திரேலியா வசம் என்ற செய்தியும், போட்டியின் போது காயமடைந்த பிரபல குத்துச்சண்டை வீரர் ஜான் கூனி உயிரிழந்தார், ஈட்டி எறிதலில் இலங்கை வீரர் புதிய உலக சாதனை, தலைவராக கௌரவிப்புடன் திமுத் நேற்று விடைபெற்றார் என்ற செய்தியும் தினக்குறளுடைய முக்கிய செய்திகளாகவும் ஏனைய பத்திரிகைகள் தாங்கி இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. சிறிய ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.